தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் இ-ஸ்பா எ ஃபேமிலி ரெஜுவினேஷன் சென்டர், சென்னை அண்ட் கோயம்புத்தூர். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு 9வது நாளாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் விடலாம். ரமேஷ், வணக்கம். இன்று 9வது நாள். இன்றைக்கு எந்தெந்த விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது ரமேஷ்? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்காக தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கருத்துக்களை கேட்டு வருகிறது. அந்த வகையில 9வது நாளாக இன்றைய தினம் சென்னையில தென் சென்னை மற்றும் வட சென்னை நிர்வாகிகளை நேரில் சந்தித்து திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கருத்துக்களை கேட்டு வருகிறது. முதலாவதாக வட சென்னை நிர்வாகிகளை சந்தித்து கருத்துக்கள் கேட்கப்படுகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில திமுக வேட்பாளர்களே போட்டியிடுவது வழக்கம். சமீப தேர்தலில் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சென்னையில ஒரு தொகுதியை எங்களுக்கு ஒதுக்கணும்னு கேட்கிறாங்க. ஆனா திமுக நேரடியாகவே போட்டியிட திட்டமும் இருக்கு. இந்த சூழல்ல தான் திமுக சென்னை நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனையை நடத்தி வருகிறது. குறிப்பாக வட சென்னை மற்றும் தென் சென்னை நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டறிந்து தேர்தல் பணிகள், களசூழல், அதே போல வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்பு நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒரு ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இன்றைய ஆலோசனையை பொறுத்த வரைக்கும் வட சென்னை தொகுதியில ஏற்கனவே கலாநிதி வீராசாமி எம்பியாக இருக்கிறார். தென் சென்னையில தமிழச்சி தங்கப்பாண்டியன் எம்பியாக இருக்கிறார். இவங்க 2 பேருக்குமே மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படுமா என்பதெல்லாம் திமுக தலைமை விரைவில் முடிவு செய்ய இருக்கிறது. ஒட்டுமொத்தத்துல சென்னை நிர்வாகிகள், வட சென்னை தென் சென்னை நிர்வாகிகளை கருத்து கேட்டதற்கு பிறகு அவர்களுடைய கருத்துக்களை பரிசீலித்து தலைமைக்கு கொண்டு சென்று அடுத்தபடியாக தேர்தல் பணிகள், வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட விஷயத்தில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கவனம் செலுத்தவும் திட்டமிட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் இ-ஸ்பா எ ஃபேமிலி ரெஜுவினேஷன் சென்டர், சென்னை அண்ட் கோயம்புத்தூர்.